வணக்கம். நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம். போன பதிவில் ஜன் அசுதி மக்கள் மருந்தகம் மோடிஜி அவர்கள் நாகர்கோயில் ரயில்வே ஸ்டேஷனை வந்து கான்ஃபரன்சிங் மூலமா திறந்தாங்க. ஜன் அசுதி ஸ்டோர் என்ன அப்படிங்கறத உங்ககிட்ட நான் பதிவு பண்ணியிருந்தேன். இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு. இதுவும் மருந்து சம்பந்தப்பட்ட பதிவு. நீங்க எல்லாருமே பத்திரிகைகளை பார்த்திருக்கலாம், அல்லது வாட்ஸ்அப் அல்லது யூடியூப் சேனல்ல பார்த்திருக்கலாம். 19/11/2024 டாக்டர் சௌமியா சுவாமிநாதன், உங்களுக்கு தெரியும், MS சுவாமிநாதன், பசுமை புரட்சியுடைய புரட்சியாளர் MS சுவாமிநாதன் அவர்களுடைய புதல்வி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன். இவங்க தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய சீஃப் சயின்டிஸ்டா இருந்தாங்க. MS சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் சொல்லி தரமணி சென்னையில இருக்கு, உங்களுக்கு தெரியும். நம்ம நாடு பஞ்சத்துல இருக்கும்பொழுது அந்த பசுமை புரட்சியை ஊக்குவித்து அப்போ இருந்த சுப்பிரமணியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த கடும் முயற்சி எடுத்து அந்த பசுமை புரட்சி உண்டு பண்ணாங்கிறத நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அவங்களுடைய புதல்வி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. 19/11/2024 டைம்ஸ் ஆஃப் இந்தியால பாத்தீங்கன்னா 50,000 நியூ பார்ன்ஸ் டைட் டு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத நீங்க என்னங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் நீங்க சாப்பிடக்கூடியது செஃபாக்சின், எரித்ரோமைசின், அதுக்கப்புறம் அமாக்சிலின், இதெல்லாம் வந்து ஆன்டிபயோட்டிக். இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்றதுனால உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து இல்லாம போயிருது, இத நிறைய எடுக்கிறதுனால. அதனால டாக்டர்ஸுடைய பரிந்துரையின் பிரகாரம் நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கணுங்கிறது முதல் கண்டிஷன். ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் என்ன பிரிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறாரோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். மூணாவது 2 நாள் 3 நாளைக்கு தான் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு மேல நீங்களாவே எடுக்கிறத கண்டிப்பா பண்ணணும். கண்டிப்பா நீங்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஏன்னா எந்த மாத்திரை இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க சாப்பிட்டாலும் அதுக்கு ஃபர்தரா உள்ள வேற ஏதாவது ஒரு வியாதி, ஹீமோதெரபியோ அல்லது டயபெட்டிஸோ அல்லது ஒரு கிட்னி இதோ வந்தா அதை வந்து எஃபெக்டே இல்லை. உங்க பாடியில அந்த ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த மாத்திரையை நீங்க நிறைய உட்கொண்டதுனால அந்த ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி போயிடுச்சுங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ணணும். வாட் இஸ் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கறத சொல்லணும். வேக்சின் அதை நீங்க வந்து போட்டுக்கணும், வேக்சினேஷன் நீங்க பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வேக்சினேஷன் பண்றதுனால அது இப்போ 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து அதிகமாக யார் யூஸ் பண்றாங்க, எந்தெந்த ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தரும் தகவலும் பத்திரிகையில வந்திருக்கு. பாத்தீங்கன்னா கோவா, டெல்லி, உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப் அண்ட் கேரளா, இந்த 5 ஸ்டேட்டும் மிக அதிகமாக யூஸ் பண்றாங்க. அது மட்டுமல்ல, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்கெட்ஸ் இல்லைன்னா 260 கோடி பேக்கெட்ஸ் 15,000 crores மருந்து இதை யூஸ் பண்றாங்க. 16 கோடிக்குள்ள ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கொலிஸ்டின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் அல்லது அந்த மாத்திரை இப்போ வந்து பேன் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அது வந்து எந்த ரெசிஸ்டன்ஸும் அதை வந்து கட்டுப்படுத்தல, ஆன்டிபயோட்டிக்ஸை கட்டுப்படுத்த முடியலங்கிறதுனால இது 2019 இருந்து அந்த இன்ஜெக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூரோப் கண்ட்ரீஸ்ல இருந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாலையும் அது வந்து இல்ல. ஸோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது இன்விசிபிள் த்ரெட் ஆஃப் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயம், இந்த பாக்டீரியாஸ் எல்லாம் வந்து அக்ரிவேட் ஆக ஆரம்பிச்சது. ஏன்னா ஆன்டிபயோட்டிக் நீங்க ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதோடைய பவர் இல்லாம இந்த பாக்டீரியா வந்து இன்னும் அதிகப்படுத்துறதுனால ரொம்ப கடுமையான சூழல்ல பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் வருது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்னன்னா, நீங்க டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் நீங்க வந்து ஆன்டிபயோட்டிக் எடுங்க. டாக்டரோட அட்வைஸ் இல்லாம இஷ்டத்துக்கு நீங்க இந்த அமாக்சிலின், இந்த எரித்ரோமைசின் இஷ்டத்துக்கு நீங்க வாங்கி சாப்பிடாதீங்க. 1. 2வது, குடும்பமான வரைக்கும் பிரிஸ்கிரிப்ஷனை வந்து கையில வச்சுட்டு பிரிஸ்கிரிப்ஷனோட மருந்து கடைக்கு போய் வாங்குங்க. 3வது, இந்த மாதிரி இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப பாதிக்குதுங்கிறாங்க. ஃபர்தரா வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த சௌமியா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. 50,000 நியூ பார்ன் டைஸ் பிகாஸ் there is no antibiotic resistance.
ஸோ குழந்தைகளை இது ரொம்ப பாதிக்குது. பிகாஸ் ஆன்டிபயோட்டிக் வந்து குழந்தைகளுக்கு வந்து நிறைய கொடுக்கறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸே இல்லாம நிறைய பேர் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சாகுறாங்க அப்படிங்கிறத சௌமியா சுவாமிநாதன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சீரீஸ் ஃபுல்லும் மெடிசன்ஸ் உடைய முக்கியமான விஷயத்தை பத்தி நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கிறோம். ஸோ நெல்லை கனெக்ட் சார்பாக அகிலாண்டம் நன்றி, வணக்கம்.